எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசைப்படுறது தப்பா, பேராசைப்படுறது தப்பா, இல்ல ரெண்டுமே தப்பா? இது மாதிரியான ஏதாவது ஒரு குழப்பம் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் என்ன பண்றான்னா, தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஒரு கோயிலை பாக்குறான். அந்த கோயிலை பார்த்த உடனே கடவுள் என்ன கொடுத்தாரு இந்த கடவுள் நமக்கு. சரி, நம்மளும் பெருசா கடவுள் கிட்ட கேட்டதில்ல, கேட்டுதான் பார்ப்போமே, கொடுக்குறாரா இல்லையான்னு செக் பண்ணுவோம், கொடுக்காட்டி கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இளைஞன் பிளான் பண்ணிட்டு அந்த கோயிலுக்குள்ள போறான். கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு வேண்டுதலையும் வேண்டான். அதாவது நடக்காத ஒரு விஷயத்த வேண்டுவோம், நடக்காட்டி என்னப்ப கடவுள் தப்பு, கொடுக்கல கடவுள் தான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்றான், கடவுளே எனக்கு இந்த மாதிரி 1,00,000 வேணும், அப்படி நீ எனக்கு 1,00,000 கொடுத்துட்டேன்னு வையேன், உன் கோயிலுக்கு ஒரு தேங்காவை உடைக்கிறப்பா அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறான். எப்படியும் 1,00,000 அது எப்படி பிராக்டிகலி இம்பாசிபிள் ரைட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் அந்த வேண்டுதலை வேண்டிட்டு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்த நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டோட சொத்து சம்திங் ஏதோ வித்தது போல இருக்கு. பல வருஷமா இழுத்துட்டு இருந்த அந்த விஷயம் சடனா முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்ன்ற பங்கு வந்துருச்சு. அதை பார்த்தவொடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. நேத்து தான் நான் வேண்டணும், இன்னைக்கே கிடைச்சிருச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டி இருக்க மாட்டேனே. சரி, வேண்டிட்டோம், கடவுளுக்கு தேங்காய் கொடுக்குறோன்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெருமுக்குள்ள இருக்கிற கடைக்கு வந்துட்டு, தலைவரே ஒரு தேங்காய் இருந்தா கூட. தம்பி, தேங்காய் 15 ரூபாய் பரவாயில்லையா? 15 ரூபாவா? 15 ரூபானா வேணாம், 10 ரூபாய்க்கு ஏதாவது தேங்காய் இருந்தா கொடுப்பா. 10 ரூபாய்க்குலாம் தேங்காய் வராதுப்பா, நல்லா பாருங்க, 10 ரூபாய்க்கு எதனா தேங்காய் வர மாதிரி எதனா சின்ன தேங்காய் இருந்தா கூட பரவாயில்ல கொடுப்பா. 10 ரூபாய்க்கு நம்ம கடையில தேங்காய் இருக்காது, வேணா இன்னும் கொஞ்சம் தூரம் போ, அந்த மூலையில ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, அங்க போய் கேட்டு பாரு, அங்க ஒரு 10 ரூபாய்க்கு வேணா தேங்காய் உனக்கு கிடைக்கும். அப்படியா? 10 ரூபாய்க்கு கிடைக்கும்னா அருமையான விஷயமாச்சேப்பா அப்படின்ற மாதிரி நடந்தே அந்த தென்னந்தோப்புக்கு தலைவர் போயிடுறாரு. தென்னந்தோப்பை பார்த்த உடனே அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு, தேங்காய்லாம் எவ்வளோப்பா இங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னப்பா தென்னந்தோப்புல டைரக்டா தேங்காய் கேட்குற? இல்லை, சொல்லி விட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச கடை தான், அதனால தான் உங்ககிட்ட வாங்க சொல்லி சொன்னாப்ல. எவ்வளோ தேங்காய் அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா ஒரு 10 ரூபாய் போவோம்ப்பா, வாங்கிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 10 ரூபாவா? 10 ரூபாலாம் ரொம்ப ஜாஸ்திங்க, 5 ரூபாய் போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரு 5 ரூபாய்க்குலாம் வராதுப்பா, கட்டுப்படி ஆகாது. வேணா இப்படி பண்ணு, அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்குல்ல, அது நம்ம தென்னை மரம் தான், ஆனா கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு, போய் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நீ ஏன் அதுல ஏறி பறிச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபாய் கொடுத்துக்க போதும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சூப்பர்ப்பா, இதுலவா டீலிங்கு, சரி இந்தா 5 ரூபாய் வச்சுக்க, நான் போய் பறிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தென்னை மரத்துக்கு போறாரு. அந்த தென்னை மரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆத்தோட கரையில இருந்து வளைஞ்சு ஆத்துக்கு நடுவுல இருக்கிற மாதிரி வளைஞ்சு இருக்கு. ஸோ இதுல ஏறி போறதே கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப் தான். அதுல ஏறி அந்த தென்னங்குலையை பிடிக்கிற அளவுக்கு போயிடுறாரு. அதை கரெக்டா கை வைக்கிற அந்த நேரத்துல திடீர்னு மழை பயங்கரமா பிடிச்சிக்குது, செமையா காத்தடிக்குது. ஐயோ, இப்படி மாட்டிட்டோமே, கீழே ஆத்து வேற ஓடிட்டு இருக்கு, என்னடா இது தண்ணி இவ்வளவு வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உத்து பார்த்தா தான் ஒரு விஷயம் தெரியுது. திடீர்னு ஆத்துல வெள்ளப்பெருக்கு வந்தது. அதாவது ஏதோ ஒரு கரையை திறந்து விட்டாங்க போல இருக்கு, தண்ணி பாட்டுல வேகமா வருது. உள்ள விட்டோன்னா கீழே போய் விழுந்தா கூட நீச்சல் அடிச்சு வந்துடலான்னு பார்த்தா வெள்ள வேற வருது, அடிச்சுட்டு போய் எங்க விடுனே தெரியலையே, கடவுளே என்னை இப்படி மாட்ட வச்சிட்டியே, என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டிட்டே இருக்கிறப்பதான் கரையில பாக்குறான் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிட்டு இருக்கா. ஆஹா, கடவுள் கிட்ட வேணா வர வர எல்லாமே கிடைக்குது, இது தெரிஞ்சிருந்தா குழந்தையில இருந்து வேண்டி இருக்கலாம் போல இருக்கு, நம்மளை காப்பாத்துறதுக்கு பாரு ஒரு யானையும் யானை பாகனும் அதுக்குள்ள அவசர அவசரமா கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் யானை பாகன் அப்படின்ற மாதிரி மரத்துல தொங்கிட்டே கூப்பிடுறாரு. அந்த யானை பாகன, என்ன ஒண்ணு இல்லப்பா, அந்த மாதிரி மரத்துல தொங்கிட்டு இருக்கேன், உன்னோட யானையும் நீயும் கொஞ்சம் வாங்க, இந்த ஆத்துக்கு நடுவுல நின்ட்டீங்கன்னா உங்களை புடிச்சிட்டே அப்படியே யானை மேல இறங்கிப்பேன், வேணும்னா 500 ரூபாய் கொடுக்குறேன் வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவருக்கா 500 ரூபாவா? யோசிச்சு பாக்குறான். நம்ம ஒரு யானையை வெளியே கூட்டு போனா கூட அவன் 10 ரூபாய் போறதுக்கே யோசிக்கிறான், 500 ரூபாய் தரானே போவோம் அப்படின்ற மாதிரி யானையை கூட்டிட்டு ஆத்துக்குள்ளேயே இறங்கிடுறாங்க.
ஆத்துக்குள்ள இறங்கின கொஞ்ச நேரத்திலே வந்து கரெக்டா அந்த மரம் முடிகிற இடத்துல யானையும் வந்து நிக்குது. யானை பார்க்க சொல்றான், எப்பா நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், நீ அதை வச்சு அப்படியே இறங்கிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். சூப்பர்ப்பா, பிடிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறப்ப இவன் அவரோட காலை பிடிச்ச அதே ஸ்பாட்ல யானை ஒரு இன்ச்சு முன்னாடி நவுந்துருச்சு. இப்போ முதல்ல வந்த நபரும் தொங்கிட்டு இருக்கான், அந்த நபரோட காலை பிடிச்சிட்டு இப்ப யானை பார்க்கணும் தொங்கிட்டு இருக்கான். இவன் உடனே சொல்றான், தம்பி எக்காரனை கொண்டு கையை எடுத்துறாத தம்பி, உன் கையில தான் என் உயிரே இருக்கு, நான் ஒரு 10,000 கூட கொடுக்குறேன், கையை மட்டும் எடுத்துறாத தம்பி, எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி இப்ப யானை பாகன் கதறிட்டு இருக்கான். அடப்பாவி, நானே என்ன காப்பாத்துவேன்னு உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன காப்பாத்து நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே, சரி சரி பரவாயில்ல 10,000 தரேன்ற, அதனால காப்பாத்துறேன் உன்னை, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி 2 பேரும் தொங்கிட்டே இருக்கிறாங்க அந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டு. சோ அதே நேரத்துல மறுபடியும் வெட்டுறான். கடவுளே இது என்ன காப்பாத்த வந்த இடத்துல ஒரு காப்பாத்தா அப்படின்ற மாதிரி இந்த ஆளையே நான் தான் காப்பாத்தி வச்சிருக்கேன், ஒழுங்கா எங்களை காப்பாத்துற மாதிரி யாரையாவது கொடுப்பா கடவுளே அப்படின்ற மாதிரி இவன் வேண்டான். இவன் வேண மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒட்டகத்து மேல ஏறி உட்காந்து ஒரு ஆள் அந்த ஆத்து வழியா போயிட்டு இருக்கான். உடனே இவங்க 2 பேருக்கும், எப்பா ஒட்டகத்து மேல போற பெரியவரே, எப்படியாவது எங்களை காப்பாத்துப்பா, நான் ஒரு 500 அவர் ஒரு 500 1000 ரூபாய் தரும்பா, காப்பாத்துப்பா. இது 1000 ரூபாய் தெரியுங்களா, 2 into 5 into 6 into 2 பெரிய அமௌண்டா தான் இருக்குது, இதோ வரப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு வந்தவரும் டக்குன்னு அந்த ஆத்துக்குள்ள இறங்குறாங்க. கரெக்டா இவங்க தொங்கிட்டு இருக்க அதே ஸ்பாட்டுக்கு நேரா வந்தோடனே, நான் உங்க கையை பிடிச்சுக்கிறேன்ப்பா, அப்படியே என்ன பிடிச்சி இறங்கிடுங்க, இதேதான் அவனும் சொன்னான், டக்குன்னு இறக்கியா அப்புறம் அந்த ஒட்டகமும் நவுந்து போயிட போகுது அப்படின்ற மாதிரி முதல்ல தொங்கிட்டு இருந்தவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்ற மாதிரி இவர் கரெக்டா காலை பிடிக்கிற அதே ஸ்பாட்ல அதே விஷயம் மறுபடியும் நடக்குது. ஒட்டகம் ஒரு இன்ச்சு நவுந்துருச்சு, முடிஞ்சு சோழி. இப்ப 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர்னு சொல்லிட்டு காலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. கடைசியா தொங்கிட்டு இருக்க மனுஷன் சொல்றான், எப்பா முதல்ல தொங்குற மனுஷா, எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதையா, நான் வேணா என் மடியில வச்சிருக்க ஒரு 5,000 கூட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னதுதான் முதல்ல இருக்கிறவருக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சேன்னு தெரியல. முதல்ல 1,00,000 கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10,000 கிடைச்சிச்சு, இப்போ ஒரு 5,000. வாட் a miracle is the day அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப எண்ணி பாக்குறாரு. ஒருவேளை நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு, 1,00,000, அப்புறம் ஒரு 10,000, அப்புறம் ஒரு 5,000, எப்படி என்றது அப்படின்ற மாதிரி அவர் டைட்டா புடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு விரல விட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாரு. 3 பேரும் ஆத்துக்குள்ள வந்து புத்துக்கட்டின்னு விழுறாங்க. ஆத்துக்குள்ள விழுந்தது மட்டும் இல்லாம ஆத்துல வேற வெள்ளம் போயிட்டு இருக்கு. 3 பேரையும் ஒவ்வொரு திசைக்கு அடிச்சு எடுத்துட்டு போகுது. ஆல்ரெடி அந்த இளைஞனோட இடுப்புல தான் அந்த 1,00,000 கட்டி எடுத்துட்டு வந்திருந்தான். பட் என்ன பண்றது, அந்த 1,00,000 அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த 1,00,000 போச்சு, குடுக்கறேன்னு சொன்ன 10,000 போச்சு, குடுக்கறேன்னு சொன்ன 5,000 போச்சு, மொத்த காசும் போச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு தேங்காய், அந்த தேங்காய்க்கு யோசிச்சுக்கிட்டு அவன் இவ்வளோ பண்ணி ஆசைப்பட்டு கிடைச்ச விஷயத்த கூட அடைய முடியாம பேராசைன்ற ஒரு விஷயம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப போயிட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். நம்மளோட லைஃப்லயுமே கிட்டத்தட்ட இதே விஷயத்த தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். நான் ரீசெண்டா ஒரு விஷயம் ஒண்ணு பார்த்தேன், ஜாக்கி சான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷன் வந்து படிச்சேன். அது நல்லா இருந்துச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற ஒரு வேலை இருக்குன்னு வைங்களேன், அந்த வேலையை நம்ம வந்து கடிஞ்சு கொட்டிட்டு போய், என்னடா வேலை, அதை வெறுப்பேத்துறானுங்க, எனக்கு வர கோவத்துக்கு வேலையை விட்டு போயிடலாம் போல இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம குறை சொல்லிட்டு இருக்க அதே வேலை தான் யாரோ ஒருத்தங்களுக்கு வேலையே கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு அந்த வேலைன்றது ஒரு கனவு. அவனுக்கு வேலையே கிடைக்கலன்றது தான் கஷ்டமா இருக்கு, நமக்கு இருக்கிற வேலையே கஷ்டமா இருக்கு. இதுல ஒரு சிலர்லாம் குழந்தை, புள்ளைய பெக்க சொன்னா தொல்லைய பெத்து போட்டா பாரு, இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கிற புள்ளையும் திட்டுவாங்க, பொண்டாட்டியும் திட்டுவாங்க. நம்ம இப்படி கடிஞ்சு கொட்டிட்டு இருப்போம். ஒரு பக்கம் குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை ஓடாதா குறுக்கம் இருக்க அப்படின்றது தான் கனவு. ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னடா வீடு இது, 10க்கு 10 வீடு, இப்படி போனா செவுரு முட்டுது, அப்படி போனா ஜன்னல் முட்டுது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு நமக்கு தங்கறதுக்கு கூட வீடு இல்லையே அப்படின்றது ஒரு கனவு. நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் நமக்கு அதோட அருமை தெரியாது, மற்றவங்களோட வாழ்க்கையில இருந்து பார்த்தாதான் நம்ம எவ்வளவு ப்ரிவிலேஜா இருக்கோம் அப்படின்ற விஷயமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா, அவன் பேராசக்காரன்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா கொஞ்சம் பேராசக்காரன் தான். ஸோ ஒரு விஷயம், அதை நான் நிறைய இந்த நம்மளோட பாட்காஸ்ட்ல அந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு MLM கான்செப்ட்டுங்க. ஸோ அது என்னன்னா, 1,00,000 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டோம்னு வைங்களேன், மாசம் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. 12வது மாசம் உங்களுக்கு அந்த 1,00,000 ரூபாயும் திருப்பி கொடுத்துருவாங்க. அடடே நல்ல ஸ்கீமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவன் கிறுக்குத்தனமா காசை எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. அவங்களுக்கு காசும் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது.
ஸோ அவன் என்ன நினைக்கிறான், இது எப்படிப்பா இதெல்லாம் நம்புறது, அது எப்படி ப்ராக்டிக்கலா 1,00,000க்கு மறுபடியும் 1,00,000 கொடுத்துட்டு 10,000 வேற 12 மாசம் கொடுக்குறாங்கன்னு கொடுத்த அசலுக்கு மேல டபுளா எக்ஸ்ட்ரா வேற ஒரு 20,000 இருக்கு, எப்படி பார்த்தாலும் கணக்கு ஜாஸ்தியா இருக்கே, இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். பேராசை யாரை விட்டது, அவன் யோசிச்சானே தவிர அனலைஸ் பண்ணவே இல்லை. அவன் எடுத்துட்டு போய் காசை போட்டுறான். அந்த கம்பெனி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கு. அங்க இருக்கிற மக்களே என்ன சொல்றாங்க, நாங்களும் போட்டிருக்கீங்க, நல்ல கம்பெனிங்க, 1.5 வருஷமா தாராளமா கொடுத்துட்டு இருக்கான், தாராள பிரபு அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லுவோம். தலைவனும் எடுத்துட்டு போய் போட்டுறான். போட்ட 2 மாசத்துக்கு ஒழுங்கா வந்திருக்கு, 10,000 வந்திருக்கு. இவனுக்கா ஹாப்பி, சூப்பர்ப்பா, இவன் உண்மைதான் போல இருக்கு, நம்ம ஊருக்காரங்க ஏமாத்துவாங்களா அதுவும் நம்மளையே அப்படின்ற மாதிரி நம்பிட்டு என்ன பண்ணியிருக்கான், அதுக்கப்புறமும் ஒரு காசை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கான். அதாவது 1,00,000 வீட்டுக்கு தெரிஞ்சோம், இன்னொரு 1 வருஷம் வீட்டுக்கு தெரியாமலும் எடுத்துட்டு போய் அந்த கம்பெனில வந்து கொடுத்துருக்கான். அவங்க நம்மளை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை போய் ஏமாத்திடுவோமா, அவங்களுக்குலாம் டான் 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 காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதை கேட்டு இவனும் அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஸோ பே பண்ணதுக்கு 2வது மாசம் காசு வந்துடுச்சு, 2வது பே பண்ணதுக்கு மாசம் காசு வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த கடையை சாத்திட்டு அவங்க ஓடிட்டாங்க. அதாவது 1.5 வருஷம் ஜென்யூனா இருக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வாயாலே இது நல்ல கம்பெனி தான்ட்டு ஃப்ரீயா ப்ரமோட் பண்ண வச்சுட்டு கடைசியில கொடுத்த காசு எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவன் ஓடி போயிட்டான். யோசிச்சு பாருங்க, ஏன் பிராக்டிக்கலா சொல்லணும்னா உங்க காசை வாங்கி உங்களுக்கே ஒரு 2 வாட்டி கொடுத்து நான் ஜென்யூன் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கான். நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் ஜென்யூன்ட்டு, அவன் ஒண்ணுமே பண்ணல, அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கல, உங்க காசை வாங்கி உங்ககிட்டே கொடுத்துருக்கான். இந்த ஃப்ரெண்டு ஆல்ரெடி பைத்திய மாதிரி ஏமாந்துட்டான் தானே, மறுபடி இதே மாதிரியாக எங்கேயாவது முட்டாள்தனமா கேள்விப்பட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க, ஏன்னா ஏற்கனவே ஏமாந்துருக்கீங்க. ஆனா இந்த லூசு என்ன பண்ணுச்சுன்னா 2வது முறையும் இதே மாதிரி ஒரு MLM ஸ்கீம் அவன் காதுக்கு வரவும், எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி கம்பெனி நடத்துறவன் எல்லாம் 1.5 வருஷம் தான் இருப்பான், அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஓடிடுவான், இவன் புதுசா ஆரம்பிச்சிருக்கானா கண்டிப்பா 1 வருஷம் இருப்பான் தானே, 1.5 வருஷம் ஆரம்பிக்கிறப்ப தானே ஓடுவான், ஆரம்பிக்கிறப்பே போய் சேருவோம், 1 வருஷம் எப்படி கணக்கு போட்டாலும் போட்ட காசு வந்துருது இல்ல, போட்ட காசும் வந்துருது, எக்ஸ்ட்ராவும் காசு வருது, இப்ப எடுத்துட்டு போய் போடுவோம். அவன் என்ன நம்மளை ஏமாத்துறது, நம்ம அவனை ஏமாத்துவோம், 1 வருஷத்துல காசு எடுத்து நம்ம பாட்டுல அமைதியா வந்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி 2வது முறை அதே மாதிரி இருக்கிற வேற ஒரு கம்பெனி நடத்துற இடத்துலயும் போய் காசை போடுறான். பட் பொதுவா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி ஃபாலோ ஆகும்னா, ஒரு வருஷமாவது நான் நியாயஸ்தங்க, நான் கொடுத்த காசை திருப்பி கொடுத்துருவேங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனின்றது ஒரு வேஷம் போடும். ஆனா 2வது முறை என் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ண அந்த கம்பெனின்றது, நான் எதுக்கு நியாயஸ்தம் பேர்லாம் வாங்கணும், 2 மாசம் வந்த கலெக்ஷனே ஜம்முன்னு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 மாசத்துல கடையை முட்டை அவன் பாட்டுல கிளம்பி போயிட்டான். யோசிச்சு பாருங்களேன், இது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்ட்டு. ஏமாத்துறவன ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு மறுபடியும் போய் ஏமாந்துட்டு தான் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏமாத்துற கும்பலும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஆசைப்படுறது தப்பே கிடையாது, நீங்க ஆசைப்படுங்க. ஆனா உங்களுக்கே தெளிவா தெரியணும், நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேனா இல்ல பேராசைப்பட்டுட்டு இருக்கான்ட்டு. ஏற்கனவே ஏமாந்த ஒரு விஷயத்துல மறுபடியும் இறங்கி ரிஸ்க் எடுத்து நான் இந்த முறை ஏமாறல, என்னை ஏமாத்த நினைக்கிறவன் நான் ஏமாத்த போறேன் அப்படின்ற மாதிரி மறுபடி போய் அதே ட்ராப்ல மாட்டி ஏமாந்துகிட்டே இருக்காதீங்க. இது பண விஷயம் மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்லயும் அதே தான். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு நீ தாண்டா, நீ இல்லாம எப்படா நான் உன் கூட 100 வருஷம் வாழணும்டா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, திடீர்னு காணாம போயிடுவீங்க, எங்கடா போனீங்க அம்பிட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப மறுபடி சாவகாசமா நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, வந்துட்டு அதே வசனத்தை பேசுவாங்க. அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கணுமா வேணாமான்ட்டு. மறுபடியும் நான் செகண்ட் சான்ஸ் தரேன், நான் விக்ரமன் படத்துல வர ஹீரோ மாதிரி அப்படின்ற மாதிரி 2வது சான்ஸ் கொடுப்பீங்க. அவன் செஞ்சதே தான் மறுபடி செஞ்சுட்டு போவான், அப்பவும் நமக்கு தெரியாது. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கும் இது பொருந்தும். ஸோ நீங்க வந்து ஒருத்தங்க மேல ஆசைப்படுறீங்களா இல்ல பேராசைப்படுறீங்களான்னு கூட தெரிஞ்சுக்குங்க. சிலர்லாம் அவங்களுக்கு ஒரே வாட்டிலே காட்டிடுவாங்க இதுதான் என் நேச்சர்ன்ற மாதிரி, அப்படி காட்டினவங்களை கூட மறுபடி நம்பி ஏமாற வேண்டாம். ஸோ போதுமான அளவுக்கு உங்களோட கேபிட்டலை இழக்காத மாதிரி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு பெரிய புரிதல் இல்லாட்டி அதுல இன்வெஸ்டே பண்ண வேண்டாம். தங்கத்தை பத்தி தெரியுதுன்னா தங்கத்துல முதலீடு பண்ணுங்க, இல்ல வேற எந்த விஷயத்துல தெரியுதோ அதுல முதலீடு பண்ணுங்க. தெரியாத ஒரு விஷயத்துல என் ஃப்ரெண்டு பண்றான், பக்கத்து வீட்டுக்காரன் பண்றான், மேல் வீட்டுக்காரன் பண்றான், அதனால நானும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத ஒரு விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டோட முதல் ரூலே கேபிட்டலை இழக்காம இருக்கிறது தான். நீங்க எந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் காணாம போகாம இருக்கிறது தான்
ஒரு உண்மையான சிறந்த முதலீடு. அதை கரெக்டா பண்ணுங்க. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்க இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறப்ப அடுத்து என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்ற தாட் வரவே இல்லை. கமெண்ட் பாக்ஸ்ல யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணணும்னு தோணவே இல்லாட்டி உங்களோட முழு கவனமும் இந்த பாட்காஸ்ட்ல மட்டும்தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பாட்காஸ்ட்ல மட்டும் உங்களோட முழு கவனம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்குன்னு அர்த்தம். இந்த கான்சென்ட்ரேஷன் பவரை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களோட பர்சனல் லைஃப்லையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையிலையும் தேவை உள்ள அணி தேவை இல்லாத அணின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ தேவையில்லாத எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டீங்கனாலே உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயமும் தேவையுள்ள விஷயங்களா பயனுள்ள விஷயங்களா இருக்கும். ஸோ பயனுள்ள விஷயங்களை மட்டும் திருப்பி திருப்பி நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களோட வாழ்க்கை கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஐ ஹோப் நீங்க கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆவீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் நானும் பேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியம் அந்த கமெண்ட் பாக்ஸ் தான். அதனால உங்களோட ஒவ்வொரு கருத்தையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பேசணும், நான் பேசிட்டு இருக்க விஷயம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் அந்த கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கிறப்ப நானும் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து படிப்பேன், வாசிப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி சேர்க்கணும்ன்ற ஆர்வம் எனக்கும் வரும். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் தான் அது மட்டும்தான். சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் அதை நீங்க பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன், நம்புறேன். நாளைக்கு சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.